Hello everyone, welcome to our channel. In the video, 10th standard NCERT Maths Chapter 5 Arithmetic Progression Exercise 5.1 4th sum 9th subdivision பார்க்க போறோம். இப்போ 1, 3, 9, 27 இந்த values வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்மளோட A and A2 and A3 and A4. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து first வந்து common difference வந்து சேமா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். D equal to A2 minus A, that is 3 minus 1 equal to 2. அதே மாதிரி D equal to A3 minus A2, 9 minus 3, that is equal to 6. And D equal to A4 minus A3, that is equal to 27 minus 9. and இது வந்து 18 வந்து கிடைக்குது. இங்க பார்க்கும்போது நம்மளோட D வேல்யூ வந்து இங்க 2 இருக்கு first ரெண்டு டேர்முக்கு, அதுக்கப்புறம் A3 and A2க்கு வந்து நம்மளுக்கு 6 கிடைக்குது. அதே மாதிரி இது வந்து 18 வந்திருக்கு. ஸோ நம்மளோட D values வந்து சேமா இல்லை. Since A2 minus A is not equal to A3 minus A2, that is common difference. Difference D is not equal. Therefore, the given numbers do not form an AP. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து 10th சப்டிவிஷன் பார்க்க போறோம். இப்போ இது வந்து நம்மளோட A and இது வந்து A1 சாரி A2, இது வந்து A3 and இது வந்து நம்மளோட A4. இப்போ D கண்டுபிடிக்க போறோம். A2 minus A1, that is 2A minus A equal to A. அதே மாதிரி A3 minus A2 பண்ண போறோம். 3A minus 2A equal to A. அதே மாதிரி A4 and A3. A4 minus A3 பண்ண போறோம். 4A minus 3A equal to A. இப்போ வந்து இந்த மூணு வேல்யூஸ்லயுமே நம்ம பார்த்தோம்னா நம்மளோட D வேல்யூ வந்து நம்மளுக்கு சேமா இருக்கு. Since the common difference D is same for all the values, the above numbers form an AP. இப்போ நம்மளுக்கு AP ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். A5 equal to A plus 4D பண்ண போறோம். இப்போ Aக்கு வந்து நம்ம A தான் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம். அதே மாதிரி 4 into நம்மளோட Dயும் வந்து A தான். ஸோ A. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 5A வந்து கிடைக்கும். அடுத்தது A6க்கு வந்து A plus 5D equal to A plus 5 into A, that is 6A வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ A7 பண்ண போறோம். A plus 6D, நம்மளோட A டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து A தான். அதே மாதிரி 6 into Dயும் வந்து நம்மளோட A தான். ஸோ நம்மளுக்கு 7A வந்து கிடைக்கும். Therefore, the next 3 terms are 5A, 6A, 7A. இப்போ வந்து நம்மளோட 11th சம் பார்க்கலாம். 11th சப்டிவிஷன்ல A, A square, A cube, A to the power 4 வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்மளோட A டேர்ம், இது A2, இது வந்து A3 and இது வந்து நம்மளோட A4. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா D கண்டுபிடிக்க போறோம். A2 minus A, that is equal to A square minus A. இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ வந்து இதுல பார்க்கும்போது தான் நம்மளுக்கு A ஸ்கொயர் இருக்கு, இங்க A இருக்கு. ஸோ A வந்து காமனா வெளியில எடுக்கலாம். A minus 1
வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து d equal to a3 minus a2 பண்ண போறோம். a3 வந்து நமக்கு a cube தெரியும், a2 வந்து minus a square. இப்போ வந்து நம்ம a square வந்து நம்ம காமனா வெளியில எடுக்கும் போது a minus 1 வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது d equal to a4 minus a3. இப்போ இதுல வந்து நம்மளுக்கு a to the power 4 minus a to the power cube கிடைக்கும். That is a cube வந்து இப்போ நம்ம வெளியில எடுக்கும் போது a minus 1 வந்து நம்மளுக்கு காமனா கிடைக்கும். Since the common difference d is not same for all the values, the above terms do not form an AP. இப்போ 11th subdivision இதோட முடியுது. இப்போ next நம்ம 12th subdivision பார்க்கலாம். 12th subdivision root of 2, root 8, root 18, root 32. இது வந்து நம்மளோட A, this is A2 and A3 and A4. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா d வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். d equal to a2 minus a பண்ண போறோம். that is root 8 minus root 2 பண்ண போறோம். இப்போ root 8 வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா 4 into 2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் minus root 2. இப்போ வந்து இந்த 4 வந்து என்ன வரும், that is 2 ஸ்கொயர்னு நம்ம எழுதலாம். இப்போ 2 ஸ்கொயர் வரும்போது இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 2 root 2 minus root 2 கிடைக்கும். that is root 2. இப்போ next two termsக்கு வந்து நம்ம d கண்டுபிடிக்க போறோம். a3 minus a2. a3 வந்து root 18 minus root 8. இப்போ வந்து root 18 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 9 into 2 அப்படின்னு எழுதலாம். root 8க்கு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 2 root 2 அப்படின்னுட்டு. இப்போ வந்து இதுக்கு என்ன வரும், இப்போ 3 ஸ்கொயர் வரும். ஸோ 3 root 2 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இப்போ minus 2 root 2 வரும். 3 root 2 minus 2 root 2 equal to root 2. அடுத்தது a4 minus a3 பண்ண போறோம். a4 minus a3 வந்து root 32 minus root 18. root 32 வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 16 into 2 பண்ண போறோம். அதே மாதிரி root 18க்கு வந்து 3 root 2னு நம்மளுக்கு இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ வந்து 4 root 2 minus 3 root 2 equal to root 2. ஸோ இப்போ நம்ம பார்க்கும் போது நம்மளோட காமன் டிஃபரன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு root 2 தான் கிடைச்சிருக்கு. ஸோ since common difference d is same for all the terms, the above terms form an AP. இப்போ வந்து AP அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த next 3 terms வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். that is A5, A6 and A7 கண்டுபிடிக்கணும். A5 equal to A plus 4D. இப்போ வந்து நம்மளோட A term வந்து நம்மளுக்கு root 2னு நம்மளுக்கு தெரியும். நம்மளோட A term வந்து root 2. அதே மாதிரி நம்மளோட D வந்து நம்மளுக்கு வந்து root 2னு நம்மளுக்கு தெரியும். இப்போ a plus 4d பண்ண போறோம். that is root 2 plus 4 into root 2. இப்போ என்ன வரும் நம்மளுக்கு 4 root 2 plus root 2 is 5 root 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து a6 பண்ண போறோம். a plus 5d. இப்போ a வந்து நம்மளுக்கு root 2னு தெரியும் plus 5 into root 2, that is 6 root 2. அதே மாதிரி நம்மளோட a7 a plus 6d பண்ண போறோம்.
root 2 plus 6 into root 2 that is equal to 7 root 2. இப்போ வந்து நம்ம இந்த 5 root 2 அப்படின்னு இதோடவும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். தட் இஸ் 5 root 2, 6 root 2 and 7 root 2 இப்படியும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து root 2, root 8, root 18, root 32 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு அடுத்தது எப்படி வரும்னா இப்போ எப்படி எழுத முடியும்? 5 root 2 நம்ம எழுதினா ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் இருக்கும் டேர்ம்ஸில். ஸோ நம்ம எப்படி எழுதுவோம்னா 5 into 5 ஏன்னா 5 ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வந்து 5 ஸ்கொயர் வந்துச்சுன்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டாக கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம வந்து 5 வந்து நம்ம வெளியில் எடுத்துருவோம் இன்ட்டு root 2. இதை தான் வந்து நம்ம 5 root 2ன்னு நம்ம எழுதுவோம். கரெக்டாக அதே மாதிரி தான் வந்து நம்ம இப்போ எழுதியிருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 5 into 5 25, 25 into 2 50, root 15 வரும். இப்போ இது 6 root 2 வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா 6 into 6 into 2. இப்போ வந்து 6 6 are 36, 36 into 2 root 72. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 7 root 2 இருக்கு. இப்போ இந்த 7 root 2 வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா root of 7 into 7 into 2 அப்படின்னு எழுதுவோம். that is 49 into 2 that is equal to 98 root 2. Therefore the next 3 terms are root 50, root 72, root 98. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.